நமஸ்காரம். உன்னையும் உன்னுடைய தேவிமார்களையும் என் முதுகலியின் தோல்லையும் இத்தனை நாள் சுமந்தேனே, நீ எனக்கு காட்டுற உதவி இதுதானார் கருடன். கண்ணன் கேட்டார், உன்னையும் பசிக்கோபம் விடலை பத்தியா? கடைசியில யாரிடத்துல என்ன கேட்கிறோம்னு தெரியாத ஒரு கேள்வி கேட்டுட்டே, என்ன நீயா இத்தனை நாள் தூக்கினேன், தூக்கிப்பார் அப்படின்னு தன் கை கட்டவரல் வைக்க விழி பிதுங்கி போய் கருடன் தூக்க முடியாமல் சமப்பட்டார். அவர் இவரால் தூக்கிறது, மொத்த ஜெகத்தையும் பகவான் தூக்கிட்டு இருக்கிறச்சே, நாம தூக்கினோன்னு வேற நினைச்சிருந்து அதுக்காக நீ என்னுடைய உணவை கொடுன்னு கேட்டால் அப்ப பசி படுத்துறப்பாள். பசி வந்தால் 10 பறந்துப்போம். கருடனுக்கே 10 பறந்து படுத்து, பறக்கிறவருக்கே பறந்து படுத்துனா நாம எல்லாம் நிறத்தம் நின்று இருக்கிறவா. இனி எது வேணா நமக்கு பறந்து போகும். அதனால புலன்களை கண்டு பயம் வேணும். புலன்களை அடைக்கிட்டோம் நினைச்சிடக்கூடாது. புலன் நம்மளை எந்த வழி தப்பா இழுத்துன்னு போடுமோங்கிற பயமும் நமக்கு வேண்டும். இதத்தான் இந்திரிய பயாக்ரோஷம்னு சொல்லுவார்கள். 7ஆம் 10 முதல் திருவாய்மொழி 10 பாசரங்களையும் இந்திரிய கணங்களை கண்டு பயந்துதான் திருவாய்மொழியில் நம்மாழ்வார் பாடினார். அதனால அதை கண்டு நாம பயமா ஒதுங்கி இது என்ன பண்ணிடுமோ நாம ஜாகிரதையா இருக்கணுமேங்கிற எண்ணத்தோடு இருக்க வேண்டும். அத்தியர்த்தம் புன உற்சர்கா சாதையே தெய்வதான்யபி மார்தவம் சர்வபூதானாம் அனசூயா க்ஷமா திருதி ஆயுஷ்யாணி புதா பிராகு மித்ராணாஞ்ச அபிமானனான். இது ஆயுஷை நிறைய வளர்க்கும். கீழே நம்முடைய ஆயுளை கத்தியாட்டம் எது வெட்டுறதுன்னு பார்த்தோம். இப்ப ஆயுஷ நல்லா வளர்த்து கொடுக்கிற நெய் பால் எது சொல்றார்? மார்தவம். மார்தவம்னா மிருதுவான சுபாவம். ஒருத்தர்கிட்ட பழகிறோமா, ஆனா இனிமையா பழகிறாருங்க, மிருதுவா மென்மையா இருக்காரு, அவர்கிட்ட போயிட்டு வந்தா திருப்தியா இருக்கு. அந்த சுபாவம் இருந்தா ஆயுஷ் வளரும். சர்வபூதானாம் அனசூயா, யாரை கண்டும் பொறாமப்பட மாட்டான். அவர் வாழ்க்கை அவர் வாழறார், என் வாழ்க்கையை நான் வாழ போறேன். எல்லாருக்கும் இந்த லோகத்துல ஒரு இடம் மட்டும் உண்டு. எப்ப பகவான் படைச்சுட்டாரோ ஒருத்தருக்கு கூட இடமில்லாமல் செய்ய மாட்டான். அவர் வாழ்ந்தா அவருக்கு, நான் வாழ்ந்தா எனக்கு. சில நாள் நமக்கே தோணும், இந்த ஒரு நாள் முதலமைச்சர் ஆனால், ஒரு நாள் பிரதான மந்திரி ஆனால் நாடகம்லாம் எடுக்கிறாள், ஒரு நாள் சீமன் நாராயணன் ஆனால் அப்படின்னு ஆறான் எடுத்துட்டாள்னு வச்சுக்கோ. இத போற ஒரு ஆபத்தை கனவுல கூட நினைக்காதீங்க. ஏன்னா அவர் படுற பாடு உலகத்துல ஒத்துருமே பட போறது இல்லை. அவரால படைக்கப்பட்ட ஒன்னொன்னு அவர் சொன்னதை கேட்க மாட்டேங்கிறது. இத போல ஒரு துர்தசை யாருக்கான்னு வேணுமா? என் பிள்ளை நான் தான் இத்தனை நாள் சோறு போட்டு வளர்த்தேன், இன்னைக்கு கல்லூரிக்கு போறச்சு அவன் முதல் கேள்வி செய்ய மாட்டேன்னு வச்சே நம்ம மனசு எவ்வளவு தழும்புறது. நான் தானே இவனை பேத்தேன், மார்லையும் பொருளையும் போட்டு வளர்த்தேனேன்னு அம்மா துடிக்கிறான். அவ அப்படி துடிக்கிறானேன்னு அப்பா சொல்றார். அப்பா சொல்றதை இந்த பிள்ளை கேட்க மாட்டேங்கிறதேன்னு அவ அதுக்கு மேல படுறா. இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் பாலமா இருக்கிறது என்ன பாடுன்னு அவ வேற வந்துக்கிறா. இத்தனை அந்த பிள்ளைக்கு அந்த 18 மாறுறச்சே வந்துடுறது இல்லை. நாம ஒண்ணு எல்லா ஜென்மத்திலையும் இந்த பிள்ளைக்கு தாய் தாப்பனார் இல்லை, இந்த ஜென்மத்துலதான் பிள்ளைக்கு தாயும் தந்தையும். மேலும் நாம ஏதோ படைக்கும் எதிர கைகாலெல்லாம் உருவாக்கணுமான நாம அதெல்லாம் நாம பண்ணல. அவன் வாழ்க்கைக்கு நிலம் நீ தீர் காத்தெல்லாம் நாமள உருவாக்கணும், அது எதுவுமே நாம் பண்ணல. ஏதோ சுமாரா வளர்த்ததுக்கே நமக்கு இவ்வளவு தூரம் மனசு கொந்தளிக்கிறதே. மொத்தம் அவனால படைக்கப்பட்டு அவருடைய ஆணைப்படி நடக்கச்சே, உன் கோலுக்கு நான் வரணுமா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறானோ இல்லையோ, அப்ப அவர் மனசுக்கு எவ்வளவு தூரம் துடித்து போகும். அதனால தப்பி தவறி ஒரு வேலையை மட்டும் ஏத்துக்காதீங்க. சீமன் நாராயணன் யாரானு வேலை கொடுக்குறேன்னு சொன்னா வேண்டே வேண்டாம், நீரே இருந்துக்கும். எச்சைக்கும் 7 பிறவிக்கு நீரே சீமன் நாராயணன் இருந்துக்கும். நாங்க இருக்கிறதாகவே இல்லைன்னு நடந்து போடணும். ஏன்னா அவர் பாட ஆபத்து. எல்லாவற்றையும் பார்த்து எல்லாவற்றையும் சமாளிக்கணும்னால், அதனால பெரியோன் சொல்படி சிறியோன் கேட்கறது குறைஞ்சு போறது. சர்வபூதானாம் அனசூயா, எந்த ஜீவராசிகளிடத்திலையும் பொறாமை இல்லாமல் அவன் வாழ்க்கை அவன் வாழட்டும், என் வாழ்க்கை நான் வாழட்டும் என்று நினைத்து கொண்டு வாழ கற்றுக்கொண்டால் ஆயுசு வளர்றது. எல்லாருக்கும் இடம் இருக்கே, அவன் இருக்கட்டுமே நான் இருக்கனேன்னு நினைக்கிறான் இல்லையோ, அந்த எண்ணமே பிறர் மினுக்கம் பொறாமையில்லா பெருமையும் பெற்றோமேன்னு சொல்லுவார்கள். பிறர் மினுக்கம் கண்டு நாம பொறாமப்படாமல் பெருமையோட திருப்தியா நன்னா இருக்கட்டுமே அப்படிங்கிற எண்ணத்தோட வாழ்ந்து விட வேண்டும். அவர் நன்னா இருக்க சொத்து சேர சேர அதை காப்பாத்துறதுக்கு அவர் தான் தவிக்க போறார். அதை நினைச்சு நாம அப்பவே விட்டுடணும். நல்ல வேளை இந்த ஆபத்து எனக்கு இல்லை, அதனால நான் சௌக்கியமா இருந்து போறேன்னு நினைக்கிறாங்க. ஆயுசு வளர்கிறது. க்ஷமா, க்ஷமானா பொறுமை. பொறுமையோடு இருக்கிறவனுக்கு ஆயுள் வளர்கிறது. திருதிகி, தைரியம். பொறுமையா இருக்காங்கிறதுக்காக கையால் ஆகாதவன் இல்லை, தைரியத்தோட பொறுமையோட இருக்கிறான். ஒருத்தர் பயந்துட்டே இருந்தாருன்னு வச்சுக்கோ, அது கண்டிப்பா ஆயுள குறைச்சிடும். ஏன்னா எப்ப போவோமோன்னு பயம். நமக்கு வியாதி வருமே உடனே என்ன தெரியுமா பயம் வரும்? ஒருவேளை இதுதான் கடைசி மூச்சோ அப்படின்னு நினைச்சு பயப்பட ஆரம்பிப்போம். வியாதி மட்டும் ராத்திரி வேளையில அதிகமாற ஆப்புல இருக்கும், பகல் வேளையில குறைஞ்சிருக்க ஆப்புல இருக்கும். ரெண்டுமே போய் அது ஒண்ணு ராத்திரி வேளையில கூடுறதும் இல்லை, பகல் வேளையில குறையறதும் இல்லை. ஆனா நம்ம மனசு ஏன் தெரியுமா ராத்திரியில கூடுறாப்புல சொல்றது? அந்த சமயத்துக்கு நமக்கு உதவிக்கு ஆள் இல்லைன்னு பயம் வந்துடும். அதனாலதான் ராத்திரியில வியாதி கூடுறாப்புல இருக்கும். நெஞ்சு வலி, அடிக்கடி மாரடைப்பு வந்ததுன்னா
அது ராத்திரி 2 மணிக்கு வந்துதான் என்னாச்சோ ஏதாச்சோன்னு பேசுவா. பகல்ல வந்தா இவ்வளவு பேசுறதே இல்லை. ஏன்னா வண்டி கிடைக்கிறது போலாம் முல்லு. ராத்திரி வேலையா இருந்ததுன்னா யார் இருப்பாளோ மாட்டாளோ, ஆஸ்பத்திரிக்கு போனா ஆள் இருக்குமோ இருக்காதோ. ஆனா ஒண்ணும் இந்த ஊருக்கு வந்து இங்க இருக்கிற கூட்ட நாட்டத்தை பாக்குறச்சே வியாதி ராத்திரி வேலை வந்தா கூட ஆஸ்பத்திரிக்கு ஒழுங்கா போடுவோம். பகல் வேலை வந்ததுன்னா இந்த வண்டி காடிக்குள்ள போயே சேர போறது இல்லை. போய் சேருவோம் ஆஸ்பத்திரிக்கு அல்ல. ஆகையாலே எப்பப்ப எங்கெங்க போகணும்னு பார்த்து செய்யணும்னா ராத்திரி வேலை வியாதி கூடுறாப்புல இருக்கு. மனசு பிராந்தமான மனசு பார்த்து நமக்கு பயத்தை ஏற்படுத்தி விடுறது. இப்ப வைத்தியர் இருப்பாரோ மாட்டாரோ, கூட பாக்குறதுக்கு ஆள் இருக்குமோ இல்லையோன்னுட்டு, அதனால நாம் பார்த்து தைரியத்தோட எப்படி இருந்தாலும் வியாதின்னா சமாளிச்சுதான் ஆகணும். ஒருத்தன் ராத்திரி வேளையிலையும் காட்டுக்கு நடுவிலேயும் வியாதி வந்த பொழுதும் பணத்தை இழந்த பொழுதும் எவன் தைரியமா இருக்கிறானோ அவன் தான் தீரன். தீரன்னா சண்டை போட்டு இருக்கிறவன்லாம் தீரனே இல்லை. இந்த 4 சமயத்துல எவன் தொய்வடையாமல் நிமிர்ந்து நிற்கிறானோ அவன் தீரன். தீரனா இருக்கிறவனுக்கு நாளுக்கு நாள் என்னை ஊக்குவித்து மேலும் மேலும் இறை பணியில் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் சிறந்தார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக தினமும் இறை பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா, வள்ளிமலா கரோகரா, கச்சிம்ப சன்மான் கரோகரா.